வணக்கம் நேயர்களே. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய நிர்வாக தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக அவர் எடுத்த அதிரடி முடிவு என்னவென்று சொன்னால், இனிமேல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் இந்த 30 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த பேருந்துகள், 33 வருடங்களுக்கு பழமையான ஏணிகள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விமான நிலைய முனைய செயற்பாடுகளுக்கு இவைதான் செயற்பட்டு வந்தன. இந்த பேருந்துகள், ஏணிகள் எல்லாம் விமான நிலைய முனைய செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதை பார்த்தால் கிட்டத்தட்ட பழமை, ஓல்ட் இஸ் கோல்டு என்று சொல்வார்கள். ஆனால் இது அவ்வாறு அல்ல. ஓல்டு எப்பவுமே ஓல்டாகவே இருக்கிறது, பழசு பழசாகவே இருக்கிறது. இதை வைத்து விமான நிலைய செயற்பாடுகளை இன்னும் மேற்கொண்டால் அது பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும், பாதுகாப்பில் ஒரு உறுதித்தன்மையை வழங்காமல் இருக்கும். அதனால் பழையவையாக இருக்கக்கூடிய இந்த பேருந்துகள் மற்றும் ஏணிகளை நீக்கிவிட்டு, அப்புறப்படுத்திவிட்டு புதிய வகையிலான பேருந்துகள் மற்றும் ஏணிகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று புதிய நிர்வாக சபை தலைவர் முடிவெடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் இன்னும் தன்னுடைய சேவையை விஸ்தரிக்க காத்திருக்கிறது. இதற்கிடையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாங்கள் பார்த்த செய்தி, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அங்கு வருகின்ற தன்னுடைய பயணிகளுக்கு சேவைகளை இலகுவாக்கும் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. விமான நிலையங்களில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள், விமான கோளாறுகள், டிக்கெட் முன்பதிவு செய்கின்ற பிரச்சனைகள், ஆசன ஒதுக்கீடு பிரச்சனைகள், இவைகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்ட சிஸ்டம் அதை கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடித்து சரியான தரவுகளை குறித்த உத்தியோகத்தர்களுக்கு அனுப்பி வைக்கும். அந்த உத்தியோகத்தர்கள் அதன் அடிப்படையில் தங்களுடைய விரைவான சேவையை மேற்கொள்ள அது உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. மனிதர்களை பார்க்க விட்டால் கண்டிப்பாக அது காலம் செல்லும். என்ன பிழை என்றால் அதை பார்ப்பதற்கு ஒரு நாள் அதை திருத்துவதற்கு என்ன முடியும், அவ்வளவு முடியும், எல்லாம் கணக்கு பார்க்க 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். ஆனால் ஏஐ டெக்னிக் அப்படி அல்ல. அந்த டெக்னாலஜி அடிப்படையில் விரைவாக தகவல்கள் கிடைக்கும். அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு பயணிகளுக்கு இலகுவான சேவையை வழங்க முடியும். உதாரணமாக 11 மணிக்கு புறப்படுகின்ற விமானத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அது உடனேயே அந்த டெக்னாலஜி மூலம் அறிஞ்சிட்டு மாற்று ஏற்பாடுகளை பயணிகளுக்கு கொடுக்கலாம் என்கின்றதான ஒரு நடைமுறை இலங்கையில் இருக்கிறது. இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் இதை நாங்கள் சில நாட்களுக்கு முன்னர் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த செயல்முறை உருவாகி இருக்கிறது. அதாவது பேருந்துகள், ஏணிகள் பழையவைகள் பாவிக்கப்படுவதை உடனடியாக தூக்கி எறிந்து அதை வேறு தவிகளுக்கு பயன்படுத்தியோ அல்லது அப்புறப்படுத்தியோ புதிய பேருந்துகள் மற்றும் ஏணிகளை பயன்படுத்தி விமான நிலைய முனைய செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துதல் என்றதான ஒரு சிஸ்டமேட்டிக்கான விஷயம் கொண்டு வரப்படுகிறது. உண்மையில் இது பாராட்டத்தக்க விடயம். என்று சொன்னால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கிட்டத்தட்ட பல நாடுகளிலிருந்து பயணிகளை ஏற்றி இறக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. பல நாட்டவர்கள் செல்கின்ற இந்த விமான நிலைய செயற்பாடுகள் எந்த விதத்திலும் ஸ்தம்பிதமாக கூடாது என்பதில் இலங்கை அரசாங்கம் கவனமாக இருக்கிறது. அதில் இந்த காலம் என்பது வெளிநாட்டு பயணிகள் அதிகளவு வருகை தருகின்ற காலப்பகுதி. இன்னும் சொல்லப்போனால் வருகின்ற சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி மாதங்கள் எல்லாம் சுற்றுலா பயணிகள் கொட்ட போகின்றார்கள். அந்த சந்தர்ப்பங்களில் விமான நிலைய பிரச்சனைகள், பழைய பேருந்துகளால் சிக்கல்கள், விமான ஓடுபாதைகளில் பிரச்சனைகள் என்றால் எல்லாம் போச்சு. அதால் உடனடியாக அதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரி இந்த தகவலை வழங்கியிருக்கிறார். அந்த தகவலின் அடிப்படையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒரு புது பரிமாணத்திலே, ஒரு புதிய வடிவில் தன்னுடைய சேவைகளை விஸ்தரிக்க இருக்கிறது என்ற நல்ல செய்தியை எங்களுடைய உலகத் தமிழர்களுக்கும் உலக மக்களுக்கும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இனிமேல் நீங்கள் சுகமான பயணத்தை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஏர்லைன்ஸ் இன்னும் தரமாக உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாய் செய்தி.